Hi friends, welcome to my channel Daddy Ari Works. இந்த வீடியோல ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கோர்ஸோட ஃபைனல் கிளாஸ் தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம எல்லாரும் சொல்லி கொடுக்க கேட்டுட்டே இருந்த ஹெவி பிரைடல் பல்லக்கு டிசைன். இந்த டிசைனை எப்படி பெர்ஃபெக்ட்டா ட்ரேஸ் எடுக்கணும்ன்றதுக்கு ப்ளவுஸ் மார்க்கிங் முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டேன். மேம் போட் நெக் எப்படி எடுக்கணும்னு பெர்ஃபெக்ட்டா எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். நிறைய பேர் போட்டோவும் போட்டுருந்தீங்க டவுட் கேட்குற நம்பர்ல. இப்போ இந்த டிசைனை எப்படி பெர்ஃபெக்ட்டா ட்ரேஸ் எடுக்கணும்ன்றதான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஹோப் நம்மளோட ட்ரேசிங் கிளாஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் மேம். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஃபர்தர் கிளாஸ் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே மேம், முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பர்ஃபெக்டான போட் நெக்கோட எப்படி பேட்டர்ன் எடுக்குன்றதை முன்னாடி கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். நான் அதுக்கடுத்து ஒரு விஷயம் கிளியராக சொன்னேன். அதை வந்து பட்டர் ஷீட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக இப்போ நான் பட்டர் ஷீட்டில் காப்பி பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னா, நம்ம இதுக்குள்ளே வந்து பல்லக்கு டிசைன் போட போகிறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து டபுள் ட்ரேசிங் மெத்தட் எடுக்கிறதுக்கு நான் கிளியராக சொல்லிடுறேன் மேம். பல்லக்கு டிசைனுக்காக தான் இந்த கிளாஸ்லேயே நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. இந்த இமேஜ் வந்து என்ன சைஸில் எடுக்கணும், அதே மாதிரி இந்த மோட்டிவ் இருக்குல்ல, இது ரெண்டை வச்சு தான் போட போகிறோம். இந்த மோட்டிவாக என்ன சைஸில் எடுக்கணும், இல்லாட்டி இந்த மோட்டிவோட ஃபோட்டோ, இது எல்லாத்தையுமே நீங்கள் குரூப்பில் வெறும் 49 ரூபா பேமெண்ட்டுக்கு வந்துட்டு ட்ரேசிங் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குரூப்பில் ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன் மேம். அந்த குரூப்பில் இந்த இமேஜ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதை வந்து பட்டர் ஷீட்டில் எப்பயும் போல நான் வந்து பேப்பர் காப்பி ஆப்பில் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருங்களேன். அதில் வேணால் போட்டு உங்கள் சைஸ்க்கு எந்த சைஸ் தேவையோ அதில் வந்து லாக் பண்ணி எடுத்துக்கோங்க மேம். ஈகராக கிளாஸ் முடிய போகுது மேம். நான் வந்து லைவ் செக்ஷன் எல்லாத்தையும் மொத்தமாக என்னைக்குன்றதே உங்கள் குரூப்பில் சொல்லிடுறேன். உங்களுக்கான எல்லா டவுட்ஸையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லைவ் கிளாஸில் எவ்வளோ டவுட்ஸ்னு என்கிட்ட கேட்டுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரம் பிளான் பண்ணியிருக்கேன் மேம். கிளாஸ் ஃபுல்லாகவே டவுட் கேட்குறதுக்கு மட்டுமே. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ட்ரேசிங் ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லைவ் கிளாஸில் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன் மேம். கிளாஸ் முடிய போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு உங்களை அடுத்தடுத்து மீட் பண்ணுவோம் நான் எல்லா கிளாஸஸ்லேயுமே. ஸோ இப்போ நம்ம பர்ஃபெக்டாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. போட் நெக் போட்டால் தான் அப்படி தானே மேம். போட் நெக்கில் மட்டும் தான் நம்ம பல்லக் டிசைன் போட முடியும். நான் வந்து ஹாஃபாக போல் போட்டிருக்கேன். இது என்ன மெத்தட் மேம்? டபுள் சைட் ட்ரேசிங் மெத்தட். இந்த ஒரு பக்கம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பக்கம் போடலாம். ஆனால் பல்லக்கை வந்து அப்படி போட முடியாது. இந்த இமேஜை வந்து சைஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் மேம். இங்கிட்டு கட் பண்ணி எடுத்த பிறகு இதை டபுளாக அப்படி ஃபோல்டு பண்ணுங்கள். டபுளாக அதாவது இந்த பொண்ணு இருக்குல்ல, இந்த ரதத்தை வந்து இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட ஃபோல்டிங் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் வச்சு வளையணும். அதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒரு பக்கம் தானே வரைஞ்சி எடுத்துருக்கேன். இன்னொரு பக்கமும் ஃபுல்லாகவே நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அப்படி இந்த பக்கம் தெரியுதா? ஸோ நான் இந்த பக்கம் ஃபுல்லாகவே ட்ரேஸ் எடுத்ததை வரைஞ்சிக்கிறேன் மேம். எதுக்காக அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து ஈக்குவலாக வருதான்றது தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு எங்கெங்கெல்லாம் கோடு போடணுமோ அங்கங்கெல்லாம் போட்டுட்டு இதை அப்படியே ஃபுல்லாக வந்து ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். இதுக்காக தான் பட்டர் ஷீட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ட்ரேசிங்கில் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாம் நான் அப்படியே வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? கோடு போட்டுக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க, நல்லா சொல்லி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபஸ்ட்டு. அதுக்கு எல்லாமே நீங்கள் எனக்கு கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் தான் மேம். எந்த ஒரு கிளாஸஸுமே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் தான் ஃபஸ்ட்டு காரணம். அதுக்கு நான் போடுற எஃபர்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இப்போன்னு இல்லை மேம், வெறும் 49 ரூபா பேமெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அதுக்கடுத்து டவுட்ஸ் கிளாஸ் முடிஞ்ச பிறகு கேட்டால் சொல்ல மாட்டாங்களான்னு யோசிக்கவே வேணாம். நீங்கள் லைஃப் டைம் எங்கள் டவுட்ஸ் கேட்குறதுக்காக தான் அந்த 49 ரூபா பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எப்போ உங்களுக்கு ட்ரேசிங் ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எப்போனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மேம், நீங்கள் மெசேஜ் போட்ட உடனே ரிப்ளை வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஆனால் கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுத்துருவேன். ஓகேங்களா? முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் நான் ஹாம் கோலுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக எடுத்துடலாமா? அவ்வளோதான். ஓகேவா? எதுக்காக இப்போ எடுத்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஷீட்டை வந்து நான் டபுளாக ஓப்பன் பண்ண போகிறேன். எதுக்குன்னு பாருங்கள். இப்போது நான் 2 சைடுமே வச்சுருவேன். டபுள் ட்ரேசிங் யூஸ் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ண பிறகு இந்த இடத்துக்குள்ளே தானே பல்லக்கு வர போகிறாங்க. அதாவது இந்த கூண்டுக்குள்ளே அவர் வந்து பல்லக்கு வர போகிறாரு. இதுக்கு எதுக்காக இந்த இடம் விட்டுருக்கோம் அப்படின்னா, இங்கனக்குள்ளே வந்து நம்ம அந்த கேர்வியாக ஒன்று போடுவோம். அதுக்காக தான் போட்டிருக்கோம். இது எப்படி ஆக்சுவலாக வரும் அப்படின்னா, இந்த டிசைன் இருக்குல்ல மேம், இந்த டிசைன்லேயே 1/2 இன்ச்சுக்குள்ளே பீடு ஒர்க்குக்காக நம்ம விடுவோம். இது வந்து இப்படி பீடு ஒர்க்குக்காக வரும். அதெல்லாம் நெக்ஸ்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். இந்த இருக்குல்ல, இங்கேருந்து நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணுவோம். இந்த 2 1/2 இன்ச் விடாமல் இதுக்கே இப்படி 1/2 இன்ச் மார்க் பண்ணிகிட்டே வருவோம். இப்போ இந்த இருக்குல்ல, இப்படியே டாட்டர் லைனில் 1/2 இன்ச். இது வந்து அளவுலாம் எதுவுமே கிடையாது மேம். எனக்குள்ளே பீடு ஒர்க் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக நம்ம விடுவோம். இங்கே விட்டுட்டு இங்கேயே அதே மாதிரி இதை சுற்றி, அதாவது அந்த பல்லக்கை சுற்றி ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி இப்படி இருக்கும். இது வந்து ஒரு 1/2 இன்ச்சில் கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பல்லக்கை சுற்றி ஒரு டிசைன் வேணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி எனக்கு சுத்தமாக வரையவே வராது முன்னாடி சொன்னவங்க வந்து இந்த மாதிரி டாட்டா லைன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு
இதுக்குள்ளே என்ன ஆரம்பிப்போம், செயின் ஸ்டிச் ஆரம்பிப்போம். அதை சுற்றி சுகர் பீட், ஆன்டிக் பீட், சுகர் பீட் அது மாதிரி கொடுப்போம். அதுக்காக தான் இந்த 1/2 இன்ச்சு. மற்றபடி இது அளவுகள் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த சைடும் நான் திருப்பி மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே நான் ஃபுல்லாக கொண்டு போயிடக்கூடாது மேம். அப்புறம் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட முடியாது, இடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இங்கே செயின் ஸ்டிச் டபுள் லேயரில் கொடுக்குறீங்கன்னா சுகர் பீட், ஆன்டிக் பீட், சுகர் பீட் ஃபுல்லாக கொடுத்துருவீங்க. இங்கே வரும்போது கர்வி அப்படி நிப்பாட்டி இப்படி வளைச்சிக்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? அது மாதிரி கொடுத்துட்டு இப்போ சென்டரில் வந்து என்னோடய பல்லக்கு இருக்குல்ல, ஸோ என்னோடய ராஜாராணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கூண்டுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா லேசாக அதுக்கு முதல் சென்ட்ரு இருக்கணும். நம்மளோட சென்ட்ரும் நம்ம ராஜாராணிக்கு மடக்கணும்ல, அந்த சென்ட்ரு இருக்கிற மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு மேலே கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னா கீழே இறக்கிக்கோங்க. லேசாக கீழே இறக்கிக்கோங்க. இல்லை கீழே எனக்கு கொஞ்சம் கேப் வேணும்னு தோணுச்சு அப்படின்னா மேலே ஏற்றிக்கலாம். சென்ட்ரு முக்கியமாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை அப்படியே நம்மளோட பென் இருக்கலாம் மேம், அதில் அப்படியே நம்ம வந்து வரைய போகிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. 2 ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்கள் வசத்துக்கு வச்சு நீட்டாக அப்படியே ஃபுல்லாகவே வரைஞ்சிருக்கேன். நான் வந்து வரைகிறேன் மேம், கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. வச்சுட்டு சென்டருக்கு சென்டர் இருக்கணும். ஓகே, சென்டருக்கு சென்டர் இருக்குது. நீட்டாக பிடிச்சிட்டு அப்படியே வந்து நான் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடுறேன். எல்லாமே அப்படியே ட்ரா பண்ணிடுங்க மேம். அப்படியே ஃபுல்லாக ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மட்டும் காட்டுறேன் மேம், அதுக்கடுத்து நான் மடியில் வச்சு வரைந்தால் தான் எனக்கு நல்லா வரும். ஸோ நான் கொஞ்சம் மட்டும் காமிச்சிட்டு அதுக்கடுத்து மடியில் வச்சு வரைஞ்சிக்கிறேன். எங்கெங்கன்னா என்னென்ன இருக்கோ எல்லாமே டீட்டெயில்டாக வரையணும் மேம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே வரைஞ்ச பிறகு எல்லாமே இருக்கான்றதை ஒரு தடவை செக் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து எடுக்கணும். இதில் நீங்கள் நகர்ந்தாலும் ஒன்றும் கவலைப்படுறதுக்கு இல்லை மேம். இப்போ நீங்கள் ஏதோ வரைஞ்சிட்ருக்கீங்க, டக்குனு இப்படி நகட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. கரெக்டாக போய் இதில் போய் இதை வச்சோம்னா போதும். ஸோ நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு இப்படி மறைஞ்சிட்டாலும் ஒன்றுமே இல்லை. இதோட இதில் போய் இதை கரெக்டாக வைக்கணும். ஏன்னா நம்ம சைஸ் எடுத்து தானே வரைஞ்சிருக்கோம். இங்கே போய் கரெக்டாக உட்காந்துருச்சா, அவ்வளோதான். இது அப்படியே வரைய போகிறேன். நான் ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். முன்னாடி சொன்ன மாதிரி மடியில் வச்சு வரைஞ்சிட்டேன் மேம். ஓவரால் ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்த பிறகு நம்மளோட ராணி பல்லக்கில் போக ரெடி ஆகிட்டாங்க. அவ்வளோதான். இதுக்கு முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் தெரியணும். அதுக்காக தான் நான் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பின்னாடி போட் நெக், இந்த மாதிரி போட் நெக்கில் இது ஃபுல்லாக வந்து சுகர் பீட்ஸ், ஆன்டிக் பீட் வச்சு லேயர் பண்ண பிறகு அதுக்குள்ளே நம்ம ராஜாவராணியை வச்சாச்சு. இது ஓகே. இதை அப்படியே இப்போ நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணிடுறேன். இந்த இடம்லாம் இருக்கலாம் மேம், இந்த இடத்துல நீங்கள் கட் ஒர்க் கொடுத்து நெட் கிளாத்தை போட்டால் கூட ஓகே தான். நெட் கிளாத் போட்டு அட்டாச் பண்ணி இதுக்குள்ளே எடுத்து கொடுத்தாலும் ஓகே தான். இல்லை கிளாத்தில் போட்டாலும் ஓகே. இதில் குட்டி ஹேங்கிங்ஸ் கொடுப்பாங்களே, ஹேங்கிங்ஸ் கொடுத்து இந்த ராணியோட பல்லக்கு இருக்குல்ல, இதை மட்டுமே ஹேங்கிங்ஸில் மேலே கொடுக்கலாம். அது எல்லாம் உங்கள் விருப்பத்தை பொறுத்து. இதை இப்படி நான் ஃபோல்டு பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே தான், நல்லா போட்டுட்டீங்க. ஆனால் இந்த இடம்லாம் எம்டியாக இருக்குது, எங்களுக்கு இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஹெவி பிரைடல் பல்லக்குனா இதில் சுற்றி இருக்க இடமும் எனக்கு அப்படி தானே இருக்குன்னு யோசிக்கிறீங்க. ஒன்றுமே இல்லை. அதுக்காக தான் இந்த ஃப்ளவர் மோட்டிவ் எடுத்துருக்கோம். இந்த ஃப்ளவர் மோட்டிவை நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் ஒன்று சொல்லி கொடுத்தேன்ல, இதுக்குள்ளே வச்சு இப்படி வரையிறது. இது மாதிரி இந்த மாதிரி எம்டியாக இருக்க எல்லா ஸ்பேஸ் இதை உள்ளே போகக்கூடாது மேம். இங்கெல்லாம் போடலாம், இங்கே பீட் ஒர்க் கொடுத்துட்றோம், இந்த இடத்துலாம் கவர் பண்ணலாம். இது மாதிரி எல்லா இடத்தையும் நான் கவர் பண்ண போகிறேன். எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து ஒன்று வரைஞ்சிட்டு டபுள் ட்ரேசிங் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் நான் எப்படி வைக்க விரும்புகிறேனோ அதை வந்து சென்டரில் இப்படி ஒன்று வச்சுட்டேன். ஒன்று வச்சுட்டு வரைகிறேன் பாருங்கள். எப்போயுமே நீங்கள் வரையும் போது சென்டரில் ஒன்று வரைஞ்சிக்கோங்க மேம். அப்போ தான் அந்த சென்டரோட பாதி அங்கிட்டும் இருக்கிற மாதிரி இருக்கணும் நமக்கு. அதுக்காக தான் என்ன டிசைன் வரைஞ்சிருக்கீங்களோ அதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இந்த சைஸ் போதும் மேம். நான் இதுக்குள்ளே வந்து திலகம் ஷேப்பில் ஒரு பீடு இருக்குல்ல, அந்த பீடு வச்சு தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். ஸோ எனக்கு இந்த சைஸ் போதும். இல்லை உள்ளே ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் த்ரெட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ளவர் வந்து சின்னதாக இருக்கிறது, பெருசாக இருக்கிறது எல்லாமே உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. ஓகேங்களா மேம்? ஒன்று போட்டுட்டேன். அதுக்காக தான் 4-5 ஃப்ளவர் இருக்க மாதிரி மோட்டிவ் எடுத்துருங்க. ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரிலாம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடிக்கடி வந்து நகட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதுனா கொஞ்சம் நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒன்று போடணும். நான் போட்டுட்டு அதே மாதிரி ஃப்ளவர் என்ன ஷேப்பில் வச்சுருக்கீங்களோ அதே ஷேப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதை திருப்பி போடல. இப்போ ஒரு பக்கம் சென்டரில் போட்டுட்டேன். இப்போ என்னோடய ஷீட்டை வந்து நான் மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லி கொடுத்தே மாதிரிங்க, அந்த நெக்கு ஒரு ஹெவி பிரைடல் நெக்கு போடுறதுக்கு என்ன பண்ணணுன்றத அது மாதிரி இதை எங்கேனாலும் வச்சு இப்படி கேப் இல்லாமல் ஒரே மாதிரி நீங்கள் வச்சாலும் சரி, கேப் இல்லாமல் வச்சாலும் சரி. தெரியுதா? இப்படி கேப் இல்லாமல் ஒன்று
இந்த மாதிரி கேப் இருக்கக்கூடாதுமா. மேலேயும் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ரொம்ப அடைச்ச மாதிரி அப்படியே போடணும். அவ்வளோதான். நமக்கு தேவையான ஹெவி பிரைடல் பல்லக்கு ரெடி. முடிஞ்சு போச்சு. ஒரு பெரிய விஷயம் இல்லை மேம். நீங்கள் ட்ரேஸ் எடுத்ததை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றாதீங்க. மாற்றிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் ரொம்ப உள்ளே வந்து நான் ஒரு சின்ன டிசைன் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதை வந்து நான் பெருசாக கவனித்து போடலை. மற்றபடி அந்த லீவ்ஸு அதெல்லாம் மட்டும் தான் கவனித்து போடுறேன். பட்டர் ஷீட் இதுக்காக தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். மொத்தமாக கூட நீங்கள் ஸ்டாக் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் கிட்டு ப்ரொவைட் பண்ணும்போது கூட பட்டர் ஷீட்டை கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பேன். நமக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறையா போடுறது தேவைப்படல. அதுக்காக தான். ஒரு சின்ன விஷயம் உங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் மேம். இன்கேஸ் இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ஓகே, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ப்ளீஸ் நல்லா சொல்லிக் இல்லை உங்களோட என்ன விருப்பனாலும் நல்லா சொல்லிக் கொடுத்தனாலும் சரி, இல்லை நீங்கள் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னாலும் ஓகே. இம்ப்ரூவ் பண்ணதில் கண்டிப்பாக எல்லாருமே என்ன சொல்லுவீங்க அப்படின்னா டக்குன்னு கிளாஸஸ் வரலன்னு சொல்லுவீங்க. நமக்கு அந்த சில்க் த்ரெட் பேங்கிள் கிளாஸ் வந்து இப்போ கூட ஆஃபரில் போட்டிருக்கலாம் மேம். அது ரொம்ப ஹெக்டிக்காக போயிடுச்சு மேம். இல்லை எதுவுமே பண்ண முடியல. இடையில விதின் குட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு மேம். அது வந்து என்னோட எக்ஸ்கியூஸ் தான் சொல்லிக்கிறேன். இருந்தாலும் மற்றபடி வேறு என்ன கம்ப்ளைண்ட்னாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேம். நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கிறேன். இங்கே அதே மாதிரி கொஞ்சம் கேப் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுதா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பாதி ஃப்ளவர்லாம் போடக்கூடாது. இந்த பார்த்தீங்களா, இந்த ஃப்ளவரு இந்த 2 காம்பு இருக்க மாதிரி மட்டும் நான் போட்டுக்கிறேன். மிச்சம் எதையும் போடல. எப்படி போடுறேன்றதை பாருங்களேன். பாதி ஃப்ளவர் இருக்க மாதிரி போட்டோம்னா அந்த இடத்துல பார்க்க நல்லா இருக்காது மேம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் மொத்தம் நான் வந்து 3 ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன்ல, அதில் ஒரு ஃப்ளவரை மட்டும் நீங்கள் போட்டுடலாம். இல்லைனா 2 ஃப்ளவர் இருக்கிற மாதிரி இடத்த ஆக்குபை பண்ணி போடுங்க. ஓகேங்களா? ஸோ கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மட்டும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்த கேப்பை ஃபில் பண்ணலாம். இந்த இடத்துக்கு இந்த ஃப்ளவர் வைக்கிறேன். இங்கே எனக்குள்ளே ஒரு ஃப்ளவர் இருக்குமா தெரியுது உங்களுக்கு? என்ன கேப்பில் ஃபில் பண்ணுறேன்னு எனக்குள்ளே காம்பு இடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்படி கொண்டு வந்துடுறேன். எனக்குள்ளே ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் இருக்க மாதிரி. ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடணும். ஒரே பேட்டர்னில் போடணும் அவசியம் இல்லை. அப்போ 2 பக்கம் ஒரே மாதிரி வராமல் போயிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுறதுனா ஒன்றுமே கிடையாது. நம்ம டபுள் ட்ரேசிங்கில் தானே எடுத்திருக்கோம். இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே தான் அந்த பக்கம் வரப்போகுது. ஸோ டோன்ட் வரி. ஃபஸ்ட்டு பெரிய பெரிய கேப்லலாம் ஃப்ளவர்ஸை ஃபில் பண்ண பிறகு சின்ன சின்ன கேப்ஸ்க்கு நம்ம வரலாம். இப்போ ஓகேவா? இந்த இடம் ஃபில் ஆகிடுச்சா? இப்போ இந்த இடத்துக்கு நான் போகிறேன். இந்த இடத்துல ஃபில் ஃப்ளவரையுமே வச்சு தான் வளையிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் ஏற்றி வச்சு, ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபுல் ஃப்ளவர் இது மாதிரி இது ஃபுல்லாகவே கவர் பண்ணணும் மேம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். நான் இந்த பக்கம் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி ஓரளவுக்கு கேப் இல்லாமல் அந்தந்த இடங்களில் வச்சு நான் வந்து அந்த ஃப்ளவர் மோட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறேன் மேம். அந்த ஃப்ளவர் மோட்டிவ் எந்த இடத்துலையுமே அடிக்கக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்குள்ள வந்து லேஸ் அடிக்கிற மாதிரி இருந்துச்சா, ஸோ நான் ஏற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப கிட்ட போடாமல் நம்ம நிறையா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் மேம். ஸோ அந்த மோட்டிவ் எங்கேயுமே இடிக்கக்கூடாது. இடிக்காத மாதிரி மட்டும் வச்சுட்டு நம்ம அந்தந்த இடத்துல வந்து அழகாக ஒர்க் பண்ணிடலாம். இதுக்குள்ளே நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீட் ஒரே ஒரு லேயர் மட்டும் கொடுத்துட்டு இங்கே நான் ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ளவருக்குள்ளே மட்டும் த்ரெட் ஒர்க் கொடுத்துட்றேன் மேம். இங்கே எனக்குள்ளே வந்து இந்த லீஃப் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு வந்து திலகம் ஷேப்பே இருக்குல்ல, அதை ஜஸ்ட் அப்படியே வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் மட்டும் கொடுக்குற ஐடியாவில் தான் நான் வந்து அதை டெவலப் பண்ணியிருக்கேன். அப்போ அதை சொன்ன மாதிரியே தான். இல்லை நான் இதுக்குள்ளேயும் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஃப்ளவரோட சைஸ் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். நான் போடுறதுக்கு எனக்கு இது கரெக்டாக இருக்கும். நான் அந்த லீஃபையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரையலாம் மேம். எதுக்காக அப்படின்னா அந்த திலகம் ஷேப்பு தானே ஒட்ட போகிறோம். ஸோ திலகம் ஷேப் வந்து மாற போகிறதில்ல. நான் வந்து உங்களுக்கு கிளியராக காட்டணுன்றதுக்காக தான் ரொம்ப கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரைஞ்சிட்ருக்கேன். இப்போ இதுவே கிளாஸ் போடுறதா இருந்தால் இது ரொம்ப இவ்வளோலாம் வரைய மாட்டேன் மேம். அந்த இடம் இருக்க இடத்துக்கு மட்டும் ஒரு ரவுண்டு மாதிரி கூட போட்டு அந்த இடத்த ஃபில் பண்ணிடுவேன் நான். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த கேப்புக்கு அப்பா சொன்ன மாதிரியே தான் ஒரு ஃப்ளார் ஃபுல்லாக இருக்க மாதிரி பாருங்கள். எனக்குள்ளே போதும். இந்த ஃப்ளார் இந்த முட்டோட இருக்குல்ல, இந்த ஒரு இது இந்த பாட் மட்டும் போதும். ஸோ நான் அந்த பாட்டை மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா ஏற்றி வைக்கிறேன். ஒரு இந்த ஃப்ளவர்லேயே 2வது ஃப்ளவர் இருக்கலாமா, அது பாதி இருக்கட்டும்னு வைக்காதீங்க. அது நல்லா இருக்காது. எதுவுமே ஒரு இடத்துல ஃபில்லாக இருந்தால் தானே நம்ம அழகாக இருக்கும். அதுதான் எப்போவுமே. ஓகே, கேப் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மொட்டு இந்த லீஃப் இருக்குல்ல, அந்த லீஃபை மட்டும் கூட நம்ம கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து அடுத்து இங்கே நல்லா ஹெவியாக இருக்க இடத்துக்கு போயிடுறேன். இப்போ இங்கே எனக்குள்ளேருந்து ஒன்று வர்ற மாதிரி வரையணும். அப்போ எந்த ப்ளூ வைக்கலாம், கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த ப்ளூ வச்சா இந்த இடத்துலையும் கொஞ்சம் கவர் ஆகும்.
லேஸாக இடிக்கிற மாதிரி இருக்கனால லேஸாக அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்குள்ளே இவங்களை போய் உட்கார்ற மாதிரி பார்த்துட்டேன். ஓகே, இப்போ எந்த இடமும் எனக்கு இடிக்கல, கொஞ்சம் இடமும் நல்லா டக்குன்னு கவர் ஆன மாதிரி இருக்குது. இதை அப்படியே போட்டு எடுத்துடுறேன். இப்போ அதே மாதிரி இங்கனுக்குள்ளே பாருங்களேன் மேம், இப்போ இந்த இடத்துல இங்கனுக்குள்ளே இப்படி வச்சா தான் ஆக்குப்பை ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இது ஒரு ஃப்ளார் கட் ஆகுது. அப்படி கட் ஆகுதுன்னா இந்த பாட்டை அப்படியே தூக்கிடுங்க, அதாவது இந்த எலமெண்ட்டே அப்படியே தூக்கிடுங்க. ஓகேங்களா? சின்ன சின்ன ட்ரிக் கூட சொல்கிறேன் மேம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கடைசியும் பார்த்தீங்கன்னா இடையில சொல்கிற ட்ரிக் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த இடத்துல வச்சுட்டேன், இந்த ஃப்ளார் 2 மட்டும் வருதுன்னா வச்சா நல்லா இருக்காது. அப்போ இந்த எலமெண்ட்டை அப்படியே தூக்கிட்டு மிச்சம் அதை மட்டும் மாறிடணும். ஓகேங்களா? எக்ஸாக்டாக எனக்கு இதை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு மேம். கண்டிப்பாக அப்படி தான் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரேஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை என்ன மெத்தடில் நீங்கள் ட்ரேசிங் எடுக்கணும் அப்படின்னா இந்த பார்ட்டை மட்டும் இதை கூட நீங்கள் அப்படியே வந்துட்டு பட்டர் ஷீட் இதில் ட்ரேசிங் பேப்பர் இருக்குல்ல அதை வச்சு கிளாத்தில் எடுங்க. இதை வந்து கண்டிப்பாக பவுடர் ட்ரேசிங் சொன்னேன்ல, ஹோல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சைடு மடக்கி நீங்கள் ஹோல்ஸ் யூஸ் பண்ணி பவுடர் ட்ரேசிங்கில் தான் கண்டிப்பாக ட்ரேஸ் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நம்ம வரைகிறதுக்கே 20 மினிட்ஸ் கிட்ட ஆகுதுன்னா நீங்கள் இந்த பக்கம் வரைஞ்சி இன்னொரு பக்கம் வரைகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த பார்ட்டை விட்டுட்டு இந்த பார்ட் இருக்குல்ல இங்கே மட்டும் ஹோல்ஸ் யூஸ் பண்ணி பவுடர் ட்ரேசிங் மெத்தடில் இது பண்ணுங்கள். இப்போ பண்ணிட்டேன்ல மேம், இதை அப்படியே இந்த சைடு திருப்பினேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு சைடு அப்படியே டிட்டோவாக கிடச்சிருதா. ஸோ இந்த இதையும் வந்து நான் அப்படியே அழகாக ட்ரேஸ் எடுத்துப்பேன். அவ்வளோதான். இந்த பக்கம் வரைஞ்சி முடித்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஹெவி ப்ரைடல் பல்லக்கு டிசைன் தேவை. அங்கிட்டு 20 நிமிஷம் ஆச்சுன்னா இங்கிட்ட ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா அங்கே வந்து இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சோம். இங்கே வந்து அப்படியே தான் வரைய போகிறோம் மேம். நான் இதோட இமேஜ் இதோட இமேஜ் இது ரெண்டையுமே வந்துட்டு உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க மேம், டெய்லரிங் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு. இந்த மந்த்தில் எண்ட்லேயே கண்டிப்பாக டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மேம். அதே மாதிரி நிறைய பேர் இதே மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. டெய்லரிங் மட்டும் இல்லை மேம், இதுக்கடுத்து நம்ம என்ன கோர்ஸ் லான்ச் பண்ணாலும் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் இதே மாதிரி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுப்பேன் மேம். ஸோ நான் அவங்ககிட்ட கேட்குறதுலாம் நான் உங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுத்துருந்தேன் அப்படின்னா கமெண்ட்டில் நல்லா சொல்லிக் கொடுத்தீங்கன்னு மட்டும் சொல்லிவிடுங்க மேம். இல்லை நான் உங்களை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே 49 ரூபா கொடுத்த பேமெண்ட்டுக்கு ஃபுல்ஃபில்டாக எல்லாமே சொல்லி கொடுத்தேன்றதை நம்புகிறேன் மேம். இந்த பக்கமும் ட்ரேஸ் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க மேம், இதுக்கு முன்னாடி நான் வந்து ட்ரேசிங் கிளாஸ் வந்து 1900 போட்டிருந்தாங்க, அதை பார்த்தேன். நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அதில் ஜாயின் பண்ணி படிக்கிறது உங்கள்கிட்ட வெறும் 49 ரூபா பேமெண்ட்டுக்கு படிக்கிறது ஈக்குவலாக இருக்குமான்னு நினச்சிட்டே இருந்தேன்னு சொல்லி நல்லா சொல்லிக் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்க. அதெல்லாம் எனக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மேம். ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்யூ. கிளாஸ் முடியும்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்யூ. இந்த பக்கமும் ட்ரேஸ் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் ஓவரால் ஃபுல்லாக எல்லாமே எடுத்துட்டேன் மேம். டபுள் சைட் ட்ரேஸ் எடுத்த பிறகு நமக்கு தேவையான ஹெவி பிரைடல் பல்லக்கு ரெடி. ஓகேங்களா? இவ்வளோதான் மேம். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை கேட்டிருந்தீங்க, ஏன் மேம் ரொம்ப சிம்பிளாக போகிறீங்க, நீங்கள் ஹெவி பிரைடல் தானே சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெலாம் இன்க்ளூட் பண்ணி வரும்போது தான் இந்த மாதிரி ஹெவி பிரைடல் உங்களால் கொடுக்க முடியும் மேம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இங்கே செயின் ஸ்டிச் போட்டு ஆரம்பிப்போம். இந்த கோபுரத்தை சுற்றி இங்கே வரைக்கும் மட்டும் நான் பீட் ஒர்க் கொடுக்கலான்னு நினச்சிருக்கேன். ஸோ பீட் ஒர்க் கொடுத்த பிறகு ஃபுல்லாகவே கொடி டிசைன் இங்கேனக்குள்ளே நீங்கள் எம்டிஎஸ் ஸ்பேஸாக விட்டாலும் சரி, நெட் கிளாத்தில் கொடுத்தா அது உங்கள் விருப்பம். அவ்வளோதான் மேம். என்னோடய ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கு பர்ஃபெக்டான ஒரு பேக் நெக்கில் போட் நெக் வச்சு ஒரு பர்ஃபெக்டான பல்லக்கு டிசைன் முடிச்சிட்டேன் மேம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம பேஜில் நிறையா கிளாஸஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் மேம். நான் இதே மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். ஆரி கிளாஸ், சேரீ ட்ரைப்பிங், சில்க் த்ரெட் பேங்கிள், ப்ரூச் ஒரு கிளாஸ், இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிற டெய்லரிங் கிளாஸ் முதற்கொண்டு. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே நீங்கள் குரூப்பில் இருங்க மேம். நான் அடுத்தடுத்து போடுற அப்கமிங் கிளாஸஸ் எல்லா பற்றியுமே டீட்டெயில்டாக உங்களுக்கு குரூப்பில் வந்து வீடியோஸ் போடுவேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம், என்னை ட்ரஸ்ட் பண்ணி ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கோர்ஸ் என்கிட்ட ஜாயின் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.